வெல்கம் டு தி பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனல். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னடா காயிலுக்கு வந்து சோதனையா, சிடி யூனிட்டுக்கு டிசிஐக்கு வந்து சோதனையான்ற மாதிரி தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷைன் வண்டியில் வந்து சிடி யூனிட் வாங்கி போயிருந்துச்சு. ஒரு புது சிடி யூனிட் கம்பெனி தான் எடுத்து போட்டோம். ஸோ அந்த புது சிடி யூனிட் போட்டு என்ன தான் பண்ணுதுன்றதை இப்போ பாருங்களேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். சோதனை, சத்திய சோதனை. இப்போ பார்த்துருப்பீங்க, அந்த சிடி யூனிட்டு உங்களுக்கு வீடியோ பார்த்ததில் தெரிஞ்சிருக்கும். சிடி யூனிட் வந்து புது சிடி போட்டு ஆக்சிலேட்டரை லைட்டாக அப்படி தொட்டோம்னா போதும், ஆஃப் ஆயிரும். இது கார்பரேட்டர் கம்ப்ளைண்ட் மாதிரியே தான் தெரியும். கொஞ்சம் நேரமாக குழப்பமாயிருச்சு. புது சிடி யூனிட் போட்டு சிடி யூனிட்டில் பிரச்சனையா, வேறு எதுவும் பிரச்சனையா என்னன்னே தெரியாமல் ஒரு பெரிய ஒரு குழப்பமாயிருந்துச்சு. ஏன்னா கார்பரேட்டர் லைட்டாக ஸ்லைடு தூக்குனா கூட ஆஃப் ஆகிற மாதிரி அந்த ஒரு லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்தாலே ஆஃப் ஆச்சு. அது எதில் பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, சிடி யூனிட்டில் தான் அந்த பிரச்சனை வந்துச்சு. புது சிடி யூனிட்டில் அந்த பிரச்சனை. ஸோ கம்பெனி ஐட்டம் போட்டு அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் என்னடா அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு குழப்பத்துக்கு அப்புறம் சரி இன்னொரு சிடிஐ வாங்கி போடலான்ற ஒரு டிசிஷனுக்கு வந்தாச்சு. அந்த சிடிஐ வந்து ஒரு லோக்கல் சிடிஐ தான் வாங்கி போட்டோம். அந்த லோக்கல் சிடிஐ வாங்கி போட்டு எப்படி இருந்துச்சு பாருங்கள். அடிங்க. இதை மாட்டுங்கண்ணா. அதை மாட்டுங்கண்ணே. இதவா திருப்பி பஸ் வந்தா இப்போ பார்த்துருப்பீங்க, ஒரு கம்பெனி சிடி யூனிட் வாங்கி போட்டு வண்டி வந்து பார்த்திங்கன்னா லைட் ஆக்சிலேட்டர் கொடுத்தாலே ஆஃப் ஆகிக்குது. இதே ஒரு லோக்கல் பிராண்டுக்கு போய் வாங்கினோம். அந்த லோக்கல் பிராண்டு பேரே இல்லாதது. ஸோ அதை வாங்கி போட்டால் வண்டி நல்ல ரேசிங் ஆகுது. ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்தால் நம்ம வந்து என்ன பண்ணுறது?
ரொம்ப குழப்பமான சூழ்நிலை இருக்குது. ஸோ இதுதான் எலக்ட்ரிக்கலோட இன்றைக்குள்ள ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, குழப்பத்துக்குரியதாக ஓடும். இந்த மாதிரி தான் டெய்லி ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ எதையுமே நம்ப முடியாது எலக்ட்ரிக்கல்த்தில், அதான் சொல்ல வரேன் நான். புதுசாக போட்டோம் அதில் வராது அப்படின்னு எந்த நம்பிக்கையும் வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்குவீங்க. ஒரு வண்டி இருந்துச்சுனால் எது இருந்தாலும் புதுசு வாங்கி போட்டாலும் அது மேல் முழு நம்பிக்கை வைக்காமல் இன்னொரு வண்டி இருந்துச்சுன்னா அதில் உள்ளதை எடுத்து போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எலக்ட்ரிக்கல் காயில் மேலே முழு நம்பிக்கை வைத்து எதையுமே பண்ண முடியலை. இன்றைக்குள்ள சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த வகையில் இப்போ சென்சார்ஸ்லாம் வேறு, சிடிஐடிசிஐயே இந்த வச்சு செய்யுது. அடுத்த சென்சார் அது பரவாயில்லன்னு கூட எனக்கு தோணுது அந்த இது கூட. ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது. அதனால தான் நான் சொல்கிறேன் எலக்ட்ரிக்கலில் எலக்ட்ரிஷியன்ட்ட ஸோ குறை வருதுன்னா அது வந்து நம்மளோட மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம டெய்லி கற்றுக்கிறது தான். ஏன்னா எதில் எப்போ எப்படி ப்ராப்ளம் வருதுன்னு தெரியாது. ஸோ டெய்லி அனுதினமும் ஒரு பாடமாக தான் இருக்குது நம்மளோட தொழிலில். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காயில் மாற்றிட்டோம், ஸோ அப்போ இதில் வராது, புதுசு தான் போட்டோம், ஏன் இப்படி வருது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது, அதான் உங்கள்கிட்ட அதை ஒரு போஸ்ட்டாக போடலான்னு வந்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காயில் மாற்றிருந்தீங்கனாலோ, மாத்திரம் முன்னாடி கூட நல்லா இருந்துச்சு, மாத்திரம் சுத்தமாக கரண்ட் வரல, ஆனால் மாற்றி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுதுன்னா நம்மளை சுத்த விட்டுரும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அனுதினமும் தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளுடைய தொழில்கள்லேருந்து. ஸோ நம்ம பைக் எலக்ட்ரிஷியன் மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நிறைய பேரும் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் பட்டின எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை. தேங்க்யூ.